குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 27 செப்டம்பர் 2024 வெள்ளிக்கிழமை. காலையில் ஒரு 2:45 3 மணிக்குள்ள எழுந்திரிச்சிட்டேன். வழக்கமாக எழுந்திருக்கிறத விட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன். ஒரு சின்ன கனவு வந்துச்சு. அது ஒரு மாதிரியான கனவு, கெட்ட கனவு அந்த மாதிரி. ஆனால் அந்த காலையில் எழுந்திரிச்சிலேருந்தே வந்து மூடு வந்து நல்ல ஒரு மூடாக இருக்குது. அந்த காலையிலேருந்தே வந்து நல்ல ஒரு வைப்பில் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த மாதிரி இருக்கேன். இப்போ வந்து என்னென்னா திருமண தடைக்கு உள்ள விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். ஒரு திருமண தடைக்கு வந்து என்ன கோயில் பரிகாரம் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா திருமணத்துக்கு வந்து ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. என்னென்னமோ தடைகள் சொல்லுவாங்க. மெயினாக வந்து என்னென்னா ராகு கேது வந்து சொல்லுவாங்க. ராகு கேது ஒரு தோஷம். இதை விட்டேன்னு வந்து செவ்வாய் வக்கரம், சுக்கிர வக்கரம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அப்புறம் வந்து செவ்வாய் தோஷம் அந்த மாதிரி விஷயங்கள். இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வந்து தனியாக மாறுபடும். நான் சொல்கிறது வந்து பொதுவான இருக்கக்கூடியது. இப்போ ராகுகேது தோஷம் இருக்குது. ஒருத்தர் வந்து என்கிட்ட வராப்புல, அவருக்கு ராகுகேது தோஷம் இருக்குது, ஹெவியாக இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் சஜஷன் பண்ணுறது, என்னோடய சஜஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து இங்கேருந்து கோவில் பரிகாரம் இங்கேருந்து நேராக வந்து கும்பகோணத்துக்கு போயிருங்க. கும்பகோணத்துக்கு போனோடனே அங்கே கும்பகோணத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருநாகேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு போய் பாலாபிஷேகம் பண்ண சொல்லுவேன். அந்த பாலாபிஷேக டிக்கெட் வந்து 1200 வரும். 1200. சப்போஸ் நீங்கள் அதை அட்டன் பண்ண முடியலன்னா 100 கட்டிட்டு உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அந்த டைமிங்கில் பாலாபிஷேகம் எப்போ பண்ணுவாங்கன்னா காலையில், விடியங்காலையில் பண்ணுவாங்க. ஒரு 5:30-6 மணிக்கு பண்ணுவாங்க. அதை நீங்கள் நேரில் பார்க்கணும். அப்போ நேரில் பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட் டே மொதல் நாள் நைட்டே வந்து நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணணும். கும்பகோணத்தில் இல்லை திருநாகேஸ்வரம் அந்த ஏரியாவிலே வந்து லாட்ஜில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரி அது திருநாகேஸ்வரம் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணால் ஈஸியாக இருக்கும். இது பண்ணிட்டு பக்கத்தில் கோவில் இருக்கும், அப்படியே நடந்து போயிடலாம். போனோடனே காலையில் வந்து ஒரு 5:45 5:50 6 மணிக்கெல்லாம் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் போய் கலந்துக்கலாம். அந்த பாலாபிஷேகத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கு வந்து 1200 டிக்கெட் அந்த இதை பங்கேற்கணும்னா. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிட்டன் அந்த திருநாகேஸ்வரன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு கோயிலை சொல்லுவேன், திருமணச்சேரியும் ஒரு எட்டு வந்து நீங்கள் வந்து போய் ஒரு எட்டு பார்த்து வந்துருன்னு சொல்லிடுவேன். என்றைக்கு திருநாகேஸ்வரம் போகிறீங்களோ அதே மாதிரி திருமணச்சேரி வந்து எங்கே இருக்குன்னா, இங்கேருந்து வந்து கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு வந்து ஒரு பாதை இருக்குது. மயிலாடுதுறை இதுக்கு பாதை போய் தான் வந்து நீங்கள் இதுக்கு போவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இடையில குத்தாலம் சரிங்களா, அந்த ஊர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். மெயின் ரோடு குத்தாலம். அந்த குத்தாலத்தில் இறங்கி உள்ளே வந்து மினி பஸ், ஆட்டோ அதெல்லாம் போகும். அதுலேருந்து ஒரு குத்தாலத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் திருமணச்சேரி. அது வந்து ஒரு சின்ன ஊராட்சி தான். நான் முதல் சொன்னேன் பாருங்கள், திருநாகேஸ்வரம் பெரிய கோயில். அங்கே வந்து யானை இருக்கும், நல்ல ஃபெசிலிட்டி இருக்கும், நல்ல இது இருக்கும். சப்போஸ் வந்து லாட்ஜில் ரூம் எடுத்து தங்க முடியாதவங்களுக்கு வந்து வெளியில் மண்டபம் வந்து இருக்குது, நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது வந்து ரொம்ப பெரிய கோயில். திருநாகேஸ்வரங்கிறது கோயில், பெரிய கோயில். ராகுகேது தோஷத்துக்கு வந்து தோஷத்தை கழிக்கக்கூடிய ஒரு முக்கிய கோயில். திருமண தோஷத்துக்கு மட்டும் இல்லை, ராகுகேதோட திருமணத்தில் ராகுகேது தோஷம் இருந்துச்சுன்னா அது கழிக்கிறது. அதே மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து வரும்போது ராகுகேது வந்து தடுத்தாங்கன்னா அந்த இதை கழிக்கிறதுக்கு அதே தான். ஆனால் திருமண செடிங்கிறது வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து திருமணம் ஆகாத ஆட்களுக்கு வந்து திருமணத்தை பண்ணி வைக்கிறது தான் ஒரு கோயில். இதுக்கு வந்து 150 ரூபா தான் காணிக்க. இந்த கட்டணம் வந்து 150 ரூபா அந்த மாதிரி தான். இது வந்து எங்கன்னா கோயிலுக்குள்ளேயே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பை மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து தேங்காய், பழம் அந்த மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட்டணத்தை தான் நீங்கள் வாங்கணும். வெளியில் வாங்கக்கூடாது. வெளியில் வாங்கிட்டு வர்றது வந்து இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து அவ்வளோ ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுறாங்க. வெளிப்பொருட்களை வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த ரொம்ப கிளியராக இருக்கான் அந்த இதில். இது காலங்காத்தால சொல்ல வேணான்னு பார்க்குறேன். யாராவது ஒரு ஆள் அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அந்த கோயில் திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ கோயில் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கான்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து
கல்யாணமே ஆகலை, எனக்கு வந்து மேரேஜே இல்லை, ராகுகேது தோசை இல்லை, ராகுகேது தோசை இல்லாதவங்க வந்து திருமண சேரிக்கு போனோன்னா போகலாம். அவங்களுக்கு வந்து செலவு வந்து இதே தான். 150 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு 150 ரூபா அந்த அர்ச்சனைக்குள்ளே அந்த ரசீதை வாங்கிட்டு நேராக உள்ளே போயிட்டோன்னா திருமணம் ஆகாதவங்களை வந்து ஒரு லைனில் நிற்க வச்சுருவாங்க. திருமணம் ஆனவங்க வந்து ஒரு லைனில், எதுக்கு சார் திருமணம் ஆனாலும் ஏற்கனவே இங்கே போய் வேண்டிட்டு இங்கேருந்து மாலை வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் வந்து கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் போன உடனே வந்து உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாலை கொடுத்துருவாங்க. அந்த மாலையை வந்து நீங்கள் எடுத்து போய் வீட்டில் வைக்கணும். வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வச்சுருந்தா ஒரு சில பேருக்கு வந்து 48 நாளில் கல்யாணம் ஆகுது, சில பேருக்கு 3 மாதத்துக்கு கல்யாணம் ஆகுது, சில பேருக்கு 1 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடுது. எத்தனை நாள் கல்யாணம் ஆகுதோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஆணாக இருந்தால் பெண்ணோட அந்த ஜோடியோடு வரணும். ஜோடியோட மறுபடியும் அந்த மாலையை எடுத்து வந்து இங்கே வந்து தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு அர்ச்சனை வந்து பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். அதனால் கல்யாணம் ஆனவங்க வந்து ஒரு ஜோடி வருவாங்க, ஜோடியாக வருவாங்க. கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க தனியாக நிற்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். திருமணச்சேரியில் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் இதுதான். நான் என்னோட சஜஷனில் பண்ணும்போது வந்து என்னன்னா, ராகுகேது தோசை இருந்துச்சுன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, கூடவே வந்து திருமணச்சேரியும் போயிட்டு வாங்கன்ற மாதிரி தான் சொல்லுவேன் எப்போவுமே. நான் பிரச்சனை பார்த்தாலும் சரி, என்கிட்ட வந்து கன்சல்டிங்கில் பார்க்குறவங்களும் சரி, இதுதான் நான் சொல்லுவேன் மெஜாரிட்டியாக. இல்லை ஒருவேளை வந்து அவங்களுக்கு வந்து சுக்கர வக்கரமாக இருந்துச்சுன்னா கஞ்சனூர் ஊருக்கு வந்து சேர்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, திருமணச்சேரி போயிட்டு வாங்க, கஞ்சனூர் டிஸ்ட்ரிக் அந்த இதுக்கும் சேர்த்து போவாங்க. கஞ்சனூரில் வந்து என்னென்னா சுக்கரபவன் இருக்காப்புல, அவருடைய அருளுக்கு வந்து போயிட்டு வர சொல்லுவேன். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் 2 பேருக்கு அதுதான் பண்ண சொல்லுவேன். சுக்கர வக்கரமாக இருந்தால் மட்டும். செவ்வாய் வக்கரமாக இருந்தால் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு போக சொல்லிடுவேன் அந்த மாதிரி. ஸோ திருமணச்சேரியில் வந்து என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அந்த மாலையை அது ஏதோ ஒரு பொருள் வந்து கொடுக்குறாங்க. அவங்க அந்த சாமிக்கு வந்து வச்சு அர்ச்சனை பண்ணுற இதில் வச்சு எடுத்து வந்து நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த கல்யாணம் நடக்குது. இது எப்படின்னா வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து திருமண தடை இருந்துச்சுன்னா அந்த தடையை வந்து டெம்பரரியாக வந்து ஆஃப் பண்ணி வச்சுறது. ஜாதகம் வேலை செய்கிறது இல்லை. அந்த கோயிலோட சிறப்பு அம்சம் வந்து என்னென்னா, அம்மையப்பன் சொல்லக்கூடிய பார்வதி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் வந்து திருமணம் நிச்சயத்து கல்யாணம் நடந்த கோயில் வந்து அந்த கோயில் தான். பெருமாளும் லட்சுமியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பிரம்மர் வந்து ஹோமம் பண்ணாங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இது நோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த கோயிலெலாம் போயிட்டு வந்து அப்பயும் அதையும் மீறி வந்து எனக்கு கல்யாணமே நடக்கலைன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து என்னென்னா ஹோமம் பண்ணியே ஆகணும். அதுதான் இது வந்து எதுக்குன்னா ஏற்கனவே வந்து திருமண தடை ஆனவங்க, அதாவது கல்யாணம் மணவர வரைக்கும் வந்துட்டு நின்றவங்க, அப்புறம் வந்து நிச்சயம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நின்று போச்சு, அந்த மாதிரி இவங்களுக்கு தான் இது பண்ணும். மங்களச்சண்டி யாகம் பண்ண சொல்லுவோம். அல்லது சுயவரம் பார்வதி ஓமம்னு சொல்லிட்டு ஒரு ஓமம் இருக்குது. இந்த 2 ஓமம் வந்து இருக்குது. மங்களச்சண்டி யாகம் எதுக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து திருமண தடைக்கு என்ன காரணமாக இருக்கோ அது கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிட்டு டெம்பரரியாக வந்து இது பண்ணும். அதுக்கு உள்ளான பேர் தான் வந்து மங்களச்சண்டி யாகம். இது வந்து சுயவரம் பார்வதி ஓமங்கிறது வந்து இந்த மந்திரங்கள் சேம் இதே மாதிரி ஒரு மந்திரங்களாக வரும். அடிஷனலாக வந்து என்னென்னா அந்த எதனால் வந்து திருமண தடையாச்சோ அந்த தடையை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து நிப்பாட்டி வைக்கிற மாதிரி. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துடும். இந்த யாகம் பண்ணியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமலாம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. கம்பல்சரி ஆயிரும். என்கிட்ட நட்டையோ குட்டையோ வந்து நீங்கள் வந்து தடுக்காமல் இருந்தால் போதும். ஏன்னா சில பேர் வந்து மைண்ட் செட்டில் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணக்கூடாது, நேரம் ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே சும்மா பழி போடுறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் பேசிப்பாங்க. ஸோ திருமணச்சேரிக்கு வந்து நீங்கள் போயிட்டு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மாலைனால வந்து கண்டிப்பாக இந்த மாலையை வந்து நீங்கள் வந்து எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கே வந்து எடுத்து போய் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை வீட்டில் கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்பா அம்மா வந்து ஊரில் இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன்னா அந்த மாலையை வந்து கண்டிப்பாக வந்து அங்கே அப்பா அம்மா இருக்கக்கூடிய அந்த ஊரில் தான் வைக்கணும் அந்த மாலை. ஏன்னா ரிட்டன் திரும்ப வந்து அந்த மாலை எடுத்து வரணும் அந்த கோயிலுக்கு. அப்போ நீங்கள் கம்பல்சரி வந்து 2 தடவை 3 தடவை வந்து அந்த கோயிலுக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், சுச்சுவேஷன் வரும். இல்லை நான் மாலையை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 11 ரூபா காணிக்கை வந்து நீங்கள் வந்து அந்த உண்டியில் போடுற மாதிரி வரும். அவங்ககிட்ட கொடுத்து இது பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதான். இவ்வளோதான் சப்ஜெக்டே. ரொம்ப சிம்பிள். திருமண தடையா ராகுகேது சம்மந்தப்பட்டார்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு
திருமணச்சேரி போயிட்டு வாங்க. ராகுக்கு எது சம்மந்தப்படலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, திருமணச்சேரிக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க போதும். என்னன்னா நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலையில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமணச்சேரிக்கும் அப்படி தான் இருக்கும், திருநாகேஸ்வரருக்கும் அப்படியே தான் இருக்கும். திருமணச்சேரி கூட வந்து கொஞ்சம் லேட்டாக கூட போனால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு என்னென்னா சில நேரத்தில் வந்து அந்த கோவில் வந்து நடப்பில் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல, அதுக்காண்டி தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இது பண்ணிடலாம். கும்பகோணத்துலேருந்து 5 கிலோமீட்டரில் வந்து இது வேறு ரூட்டு, திருநாகேஸ்வரம் இருக்கக்கூடியது வேறு ரூட்டு, திருமணச்சேரிங்கிறது வேறு ரூட்டு, அவ்வளோதான். ரெண்டுக்குமே ரோடு டிஃப்ரெண்ட்டான ரோட்ஸ் வரும். நீங்கள் காரில் எடுத்து போனால் கூட ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக நன்றி, வணக்கம்.